இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புக்கிட் காஜாங் டோல் சாவடி விபத்தில் மேலும் ஒருவர் மரணம். புக்கிட் காஜாங் டோல் சாவடியில் 4 வாகனங்களை உட்படுத்தி நிகழ்ந்த கோர விபத்தில் பாதிக்கப்பட்டு கடந்த 9 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தவர் நேற்று உயிரிழந்தார். பொது சேவைத்துறை ஊழியரான 48 வயதுடைய அவ்வாடவர் நேற்று காலை மணி 11 அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நசருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். நேற்று காஜாங் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரிடம் உடல் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஏசிபி நசருன் அறிக்கை ஒன்றில் கூறினார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி லாரி, கார் உட்பட விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள் 2 என 4 வாகனங்களை உட்படுத்திய இந்த விபத்தில் 1 வயது ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்த வேளையில் 7 காயங்களுக்கு ஆளாகினர். கோப்பையின் தமிழ் பள்ளியில் அடுத்த ஆண்டு சீரமைப்பு பணிகள் தொடங்கும். கரையான் தொல்லையால் வகுப்பறைகள் சேதமடைந்திருக்கும் பேராக் கோப்பையின் தமிழ் பள்ளியில் அடுத்த ஆண்டு சீரமைப்பு பணிகள் தொடங்கும். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும், குறிப்பாக சேதமடைந்துள்ள வகுப்பறைகளை சீர்படுத்துவதற்கு போதுமான நிதி ஒதுக்கீட்டினை அரசாங்கத்திடம் தாம் கோரி உள்ளதாக கோப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கார்ஹாங் தெரிவித்தார். 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இப்பள்ளிக்கூடத்தில் 120 மாணவர்கள் கல்வி பயிலும் வேளையில் 16 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். மாணவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த இப்பள்ளியில் நிலைமையை உணர்ந்து முன்னதாக கல்வி இலாக்கா பழுதுபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருந்தாலும் இப்போதுதான் அதற்கு நிரந்தர தீர்வு கிடைத்துள்ளதாக டான் கார்ஹோங் கூறினார். கடந்த ஆண்டே பள்ளியின் நிலை குறித்து, குறிப்பாக கரையான்களால் வகுப்பறைகள் அரிக்கப்பட்டு சேதமடைந்துள்ளது குறித்து கல்வி அமைச்சிடம் நாங்கள் தெரிவித்துவிட்டோம். அதன் பலனாக கோப்பை தமிழ் பள்ளிக்கு புதிய கட்டிடம் கிடைப்பதற்கு கல்வி அமைச்சு அனுமதி அளித்துள்ளது. நிர்வாக தொழில்நுட்பம் உள்ளிட்ட இதர ஆவண தயாரிப்புக்கான வேலைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. நானும் தேஜா சட்டமன்ற உறுப்பினரும் இது குறித்து துரித நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவோம் என்றார் அவர். GSF பயணத்தின் 23 மலேசியர்களும் இன்று நாடு திரும்புவர். காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்வதற்காக குளோபல் சுமூத் பிளாட்டிலா GSF பயணத்தில் ஈடுபட்ட அனைத்து 23 மலேசியர்களும் வரும் திங்கட்கிழமைக்குள் நாடு திரும்பவிருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் நேற்றிரவு மணி 8:40க்கு இஸ்தான்புல் அனைத்துலக விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக சுமுத் நுசாந்தாரா செயல்பாட்டு மையம் SNCC-யின் தலைமை இயக்குநர் டாக்டர் ஜரானி அப்துல் ஹலீம் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் துருக்கிய அரசாங்கத்தின் முழு ஆதரவுடன் டர்கிஷ் விமான நிறுவனத்தின் வழி இஸ்தான்புலில் இருந்து நாட்டிற்கு புறப்படுவார்கள் என்று டாக்டர் ஜானி தெரிவித்தார். அனைத்து மலேசிய பிரதிநிதிகளும் இஸ்தான்புல் அனைத்துலக விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கினர். அவர்கள் அங்கு வசிக்கும் மலேசியர்கள், விஸ்மா புத்ரா மற்றும் துருக்கிய அரசாங்க அதிகாரிகளால் வரவேற்கப்பட்டனர். துருக்கிய அரசாங்கத்தின் அழைப்பு மற்றும் நிதி உதவியின் கீழ் அவர்கள் இஸ்தான்புலில் ஓரிரவு தங்குவர் என்றார் அவர். இதனிடையே பல்வேறு நாடுகளில் இருந்து GSF-இல் ஈடுபட்ட 462 ஆர்வலர்களில் 137 பேர் துருக்கி அரசாங்கத்தின் அரசு தந்திர பேச்சுகள் மூலம் விடுவிக்கப்பட்டதாக டாக்டர் சானி தெரிவித்தார். இருவரை உட்படுத்திய மரண விபத்து தொடர்பில் தகவல் அளிக்க முன்வருமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு. கபாலாபத்தா, சுங்கை லோகான், ஜாலை பர்மதாங் பாருவில் உட்படுத்தி இருவரை நிகழ்ந்த மரண விபத்து தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு தகவல்களை அளிக்க முன்வருமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இச்சம்பவத்தில் ஓட்டுநர் மற்றும் பயணி என நம்பப்படும் அவ்விருவரும் தாங்கள் பயணித்த கார் தீப்பிடித்து எரிந்ததில் கருகி மாண்டதாக செபரங்பிறை உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அன்வர் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். புரோட்டான் சாகா ரக காரில் பர்மதாங் திகாவில் இருந்து சுங்கை டுவாவிற்கு அவ்விருவரும் பயணித்ததாக நம்பப்படும் நிலையில் அவர்களை இன்னும் அடையாளம் காண முடியவில்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ACP அன்வர் அப்துல் ரஹ்மான் கூறினார். வேக கட்டுப்பாட்டை இழந்த அக்கார் சாலையின் இடது புறத்தில் இருந்த மணல் குவியலில் கவிழ்ந்து தீப்பிடித்துக் கொண்டதாக நம்பப்படும் வேளையில் அவ்விருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 41(1) கீழ் இவ்விபத்து விசாரிக்கப்படும் வேளையில் பிரேத பரிசோதனைக்காக அவ்விருவரின் உடல் கெபாலாபத்தாஸ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்ததில் பலியானவர்களின் எண்ணிக்கை 37ஆக உயர்வு.
இந்தோனேசியா கிழக்கு ஜாவாவில் உள்ள இஸ்லாமிய பள்ளி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலியானவர்களின் எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் இடிபாடுக்குள் புதைந்ததால் அவர்களை மீட்டெடுக்கும் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக கிழக்கு ஜாவாவின் தேடல் மற்றும் மீட்பு அலுவலக தலைவர் நானாங் சிக்கிட் தெரிவித்தார். இதுவரை இன்னும் 25 பேரை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. சிரோஜா மாவட்டத்தில் உள்ள அந்த இஸ்லாமிய பள்ளியில் அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்ட கட்டிட பராமரிப்பு பணிகளால் இத்துயர சம்பவம் நிகழ்ந்த நிலையில் ஏறத்தாழ 100 மாணவர்கள் அதில் பாதிக்கப்பட்டனர். கனரக எந்திரங்களை கொண்டு இடிபாடுகளில் சிக்கி இருப்பவர்களை அடையாளம் காணும் முயற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் எவரும் உயிர் பிழைத்ததற்கான அறிகுறிகள் தென்படவில்லை என்று கூறப்படுகிறது. இடைத்தரகர்கள் கலாச்சாரத்திற்கு மடானி அரசாங்கத்தில் இடமில்லை. ரமணன் திட்டவட்டம். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தில் இடைத்தரகர்கள் கலாச்சாரத்திற்கு இடமில்லை. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு திட்டவட்டமாக கூறியுள்ளார். முந்தைய அரசாங்கங்களின் கீழ் அக்கலாச்சாரம் பல்வேறு பிரச்சினைகளுக்கு காரணமாக இருந்துள்ளதால் அதே தவறை மடானி அரசாங்கம் செய்யாது என்றார் அவர். தர்மா மடானி திட்டத்தின் கீழ் முதன்முறையாக 1000 இந்து ஆலயங்களுக்கு ஒன் ஆஃப் முறையில் தலா 20,000 ரிங்கெட் மானியம் வழங்கும் திட்டம் குறித்து சில தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளது குறித்து ரமணன் கருத்துரைத்தார். இத்திட்டம் தற்போது பிரதமரின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக கூறிய துணை அமைச்சர், விரைவில் பிரத்யேக இணைய அகப்பக்கம் திறக்கப்பட்டதும் உதவி தேவைப்படும் கோவில்கள் விண்ணப்பிக்கலாம் என்றார். இதனிடையே பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் தீபாவளி சந்தை தொடர்பில் பல்வேறு தவறான தகவல்கள் பரவி வருவதாக ரமணன் சொன்னார். அதில் தானோ அமைச்சோ நேரடியாக ஈடுபடவில்லை. மாறாக அது டிபிகேஎல் மற்றும் பேங்க் ராக்யாட் இடையிலான ஒரு கூட்டு ஒத்துழைப்பு என அவர் தெளிவுபடுத்தினார். 700க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பாதுகாப்பு தணிக்கைகள் நிறைவு. நாடு முழுவதும் இதுவரை 700க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பாதுகாப்பு தணிக்கைகளை கல்வி அமைச்சு நிறைவு செய்துள்ளது. இச்செயல்முறை இன்னும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு தணிக்கை அறிக்கை இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். பள்ளிகள் தொடர்ந்து கவனத்தை பெறுவதை உறுதி செய்வதில், குறிப்பாக பாதுகாப்பின் அம்சங்களில் கல்வி அமைச்சு எவ்வாறு உறுதியாக உள்ளது என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியம். எனவே இந்த தணிக்கை நிச்சயமாக அவ்வப்போது நாம் மேம்படுத்த வேண்டியவற்றில் சில அணுகுமுறைகளையும் முழு கவனத்தையும் நமக்கு வழங்கும், குறிப்பாக நமது பள்ளிகளின் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக என்றார் அவர். நேற்று பெனாங்கு, புக்கெட் மேதாஜாம், பெனாந்தி யாயாசான் அமானில் பகடிவதை எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஒட்டுமொத்த மாணவர் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து பள்ளிகளிலும் பாதுகாப்பு அம்சங்களுக்கு கவனம் செலுத்தப்படுவதாக ஃபட்லினா குறிப்பிட்டார்.